எனக்கு இந்த விருதுனாலே கொஞ்சம் தயக்கம் சார். நான் விருதெல்லாம் விரும்புறதில்ல, மெடல்லாம் வாங்குறதில்ல, பாராட்டு விழாவை தேடுறதில்ல, பொன்னாடைய விரும்புறதில்ல, பூமாலையை விரும்புறதில்ல, பாமாலை விரும்புறதில்ல. ஏன்னு கேட்டா அவங்க சொன்னாங்களே, என்னோட முதல் படம் ஒருதலை ராகம். அந்த ஒருதலை ராகம் படத்துல அப்படி பணியாற்றினருக்கு, அந்த படத்துல பணியாற்றின எல்லாருக்குமே கிடைச்சது ஷீல்டு. டேபிள் கொண்டாந்து வச்ச டீ கிளாஸ், அந்த டீ கிளாஸ்ல உட்கார்ந்த ஒரு ஈக்கு கூட கிடைச்சது ஷீல்டு. ஆனா இந்த டி ராஜேந்தருக்கு அன்னைக்கு கிடைக்கல ஷீல்டு. ஆனா ஷீல்டு கிடைக்கல. ஆண்டவன் எனக்கு இந்த ஃபீல்ட கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. அந்த காரணத்துக்காக தான் வாழ்க்கையில எந்த ஷீல்டு கீல்டு அது இது எதையுமே விரும்பாம இருந்த என்ன, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று என்னுடைய மனதை விகை நூட்ஸ் கரைத்த காரணத்தால் இன்னைக்கு நான் இங்க வந்தேன். ஒரு காலத்துல சினிமாவில் நின்னதுக்கு காரணம் என்னோட மெட்ஸ், அடுத்த கட்டத்துல நான் நின்னதுக்கு காரணம் நான் போட்ட செட்ஸ், எல்லாத்துக்கும் மேல நான் நின்னதுக்கு காரணம் என்கிட்ட இருந்த கட்ஸ். அதனாலதான் என்ன கூப்பிட்டு வாழ்த்துது இந்த பிகை நூட்ஸ். பிரதீப் ரங்கநாதன் கூட சொன்னாரு, அத்தனை துறையை கையாண்டாரு, அத்தனை கிராஃப்ட்னு. நான் சினிமாவுக்கு வந்தப்ப எத்தனை எதிர்ப்பு. சினிமா உலகம்னு சொன்னாலே அவர் சொன்ன மாதிரி கதையா அதுக்கு தேவை ஒரு தலை, வசனமா அதுக்கு தேவை ஒரு தலை, பாட்டா அதுக்கு தேவை ஒரு தலை, ஏன் இசையா அதுக்கு தேவை ஒரு தலை, டைரக்ஷனா அதுக்கு தேவை ஒரு தலை, நடிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை, தயாரிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை. இப்படி சினிமானா தேவைப்படும் இயற்கையில பல தலை. ஆனா இந்த டி ராஜேந்தர் படிப்படியா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், கலை, பாடுறது, தயாரிக்கிறது, நடிக்கிறதுன்னு இதுக்கு தேவைப்படும் பல தலை. இது இத்தனையும் செஞ்சான் ஒரு தலை. இவன் உருவெடுத்த ஒருதலை ராகத்துல அதுலயும் இருந்தது ஒரு தலை. அந்த படத்துல இவன் தூக்குனான் தலை. இவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு கத்து தந்தான் கலை. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி வந்தான் தலை. அவன் நடிச்ச படம் தான் 10 தலை. வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு இருக்கணும் நண்பா, இன்ஸ்பிரேஷன். எதை வேணாலும் சொல்றேன், அசந்துட்டினா ஆக்கிடுவான் வெத்து தலை, அசராம நின்னாதான் கெத்து தலை. என் பையன் நடிச்ச படம் தான் 10 தலை. வாழ்க்கையில அவனுக்கு தந்த ஒரு உந்துதலை இன்னைக்கு என்ன வர வச்சு உங்கள்கிட்ட பேச வச்சப்ப ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவான், அவமரியாதை பண்ணுவான், அழுத்த பார்ப்பான், ஒழிக்க பார்ப்பான், அடக்க பார்ப்பான், ஒடுக்க பார்ப்பான், போட்டு மிதிக்க பார்ப்பான், உன்னை குழி தோண்டி புதைக்க பார்ப்பான். அசந்திராத, பயந்துராத. இப்படி எல்லாம் அசந்திருந்தா இந்த டிஆர் இல்ல, அவரோட பையன் எஸ்டிஆர் இல்ல.